ஹாய் ஆல், வெல்கம் டு பிளேட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு ரொம்ப சிம்பிள் செய்கிறது, பட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம இன்றைக்கி ஷீலா மீனில் தான் குழம்பு வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் வெடித்ததும் அடுத்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை. நம்ம இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்கோம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது வதக்குங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நல்லா தொக்காட்டம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளியை நம்ம 1 பாதியாக அரைச்சி வச்சுருக்கோம். 2 தக்காளி எடுத்துருக்கேன். நம்ம புளி ஆட் பண்ண போகிறோம் நிறையா, அதனால் தக்காளி 2 மட்டும் எடுத்துருக்கோம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சால் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் கொஞ்சம் கலர் வேணும், ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தால் டெம்ப்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. உள்ளங்கை அளவுக்கு நல்லா புளி நிறைய எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மசாலா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு காரம் பார்த்து, தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொதிக்கும் போது கொஞ்சம் வத்திடும். நல்லா இப்படி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போம்போது நீங்கள் மீனை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். மீன் குழம்புல ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு வெந்துடும் மீன் மட்டும். ஸோ அப்புறம் உடஞ்சி போயிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா கூட போதும், மீன் வெந்துடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் மீன் ஆட் பண்ணும்போது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், மீன் நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் இறக்கும்போது ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக, அதே டைம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.